வணக்கம் நண்பர்களே. மனிதனுடைய மனது ரொம்ப ஆழமானது, அனுபவபூர்வமானது. நேத்தைக்குள்ள நிகழ்ச்சிகளை இன்னைய வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்குது. இதே போல பழைய சின்ன குழந்தைகள்ல நடந்த நிகழ்ச்சிகள் கூட நம்மளால ஞாபகம் வைக்க முடியுது. இந்த ஞாபகம் வைக்கிற திறமையினால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த அனுபவத்தை வச்சு புது நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்ளுறோம். அதுல ஒரு கதை தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சீனிக்கிழங்கோட கதை. நான் இந்த கதை 1989 90களில் நடந்தது. நான் 2ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன், பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அப்பா போலீஸாக இருந்தாங்க. நாங்கள் போலீஸ் காலனியில் இருந்தோம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துலேயே இந்த போலீஸ் காலனி இருக்கும். ஸோ அங்கே இந்த சீனி கிழங்கு விற்கிறதுக்காக ஒரு அண்ணன் வருவார். கருப்பாக களையாக இருப்பார். சைக்கிளில் தான் கொண்டு வருவார். அவங்க தோட்டத்திலேயே விளைய வச்சு இந்த சீனி கிழங்கு விற்க வருவார். ரொம்ப அன்பாக பேசுவார். எல்லாம் கொஞ்சம் மலிவான விலைக்கு கொடுப்பாங்க. எல்லாருமே வாங்கிட்டு இருந்தாங்க. வாங்கி அதை எல்லாரும் ரொம்ப அன்போடு இருந்தாங்க. ஒரு நாள் திடீர்னு அவர் சைக்கிளில் வரக்கூடியவர் திடீர்னு மாட்டு வண்டியில் வந்தார். என்னன்னே மாட்டு வண்டியில் வந்திருக்கீங்கன்னா குலுங்கி அழுதாரு. போலீஸ் ஸ்டேஷனில் அந்த மாட்டு வண்டியை கொண்டு விட்டார். என்னன்னு கேட்டோம். நான் எங்கள் அம்மாவை வெட்டி கொன்னுட்டேன் அப்படின்னாரு. என்னன்னே ஏன் வெட்டி கொன்னீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டாங்க. எங்கள் அம்மா தகாத முறையில் வேற ஒரு ஆள் கூட தொடர்பில் இருந்தாங்க. ஏன் உங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு வயசு 80 வயசுக்கு மேலே ஆகிட்டா. அதனால் எங்கள் அம்மா தகாத முறையில் பல பேர்கிட்ட இந்த மாதிரி செஞ்சதுனால நான் வெட்டி கொண்டுட்டேன். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், எங்கள் அம்மா கேட்கல அப்படின்னு சொல்லி குலுங்கி மனுஷன் அழுதாரு. அவங்க அந்த வெட்டின அம்மாவையும் தூக்கி போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துட்டாரு. இந்த போலீஸ் காலனியில் இருக்கவங்களுக்கு இதுதான் என்டர்டெயின்மெண்ட், அதை பார்க்குறது, அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் என்னென்ன நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நான் அந்த சின்ன பிள்ளையில பார்த்த அந்த நிகழ்ச்சி இன்னும் எனக்கு ஞாபகமாக இருக்குது. அந்த சீனிக்கிழங்கு அண்ணன் என்ன ஆனார், அவருக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்பாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. கேள்விகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னாடியும், உணவு பண்டங்களுக்கு பின்னாடியும் ஒரு பெரிய கதையே இருக்குது. இந்த சீனிக்கிழங்கை பற்றி நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த அண்ணனை பற்றி நினைவு இருந்துக்கிட்டே இருக்குது, இன்னைய வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அனுபவம் ஒரு அழகான அனுபவம் தான். இருந்தாலும் இந்த ஆழமான அனுபவம் யாருக்கெல்லாம் இருந்ததுன்னு சொல்லுங்கள். நன்றி. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வீடியோவுக்கு கொடுங்க. அப்போ தான் நான் தொடர்ச்சியாக வீடியோ போட முடியும். ஸோ இந்த மாதிரி நான் டெய்லி உங்களுக்கு கதை சொல்லலான்னு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.